2026-2027 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட் உரை நிறைவு. நிதியமைச்சர் மரிய வில்சன் நிறைவு செய்தார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் என்பது வெறும் ஜீரோ. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருவரும் ஒரே வார்த்தையில் விமர்சனம். தமிழக அரசு முன்னேற்ற பாதையில் வருவதை பட்ஜெட்டில் குறிப்பிட்டு அமைச்சர் மரிய வில்சன் பேசியிருப்பது பாராட்டுக்குரியது. திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். சிறந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்வோம் என வீரவசனம் பேசினார்களே தவிர பட்ஜெட்டில் எந்தவித முக்கிய அறிவிப்பும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. முந்தைய கால ஆட்சிகளில் கொண்டு வந்த திட்டங்களுக்கு தாவேக அரசு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பதாக விமர்சனம். தாவேக ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு என்னவானது? நிதி மற்றும் வருவாய் பற்றாக்குறை உள்ள நிலையில் இதனை தாவேக அரசு எப்படி சரி செய்ய போகிறது என்றும் இபிஎஸ் கேள்வி. அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை தாவேக அரசு மீண்டும் கொண்டு வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திமுக ஆட்சியில் எப்படி வர்ணஜாலம் சொல்லி பட்ஜெட் தாக்கல் செய்தார்களோ அதைத்தான் தாவேகாவும் செய்திருப்பதாக கருத்து. பிளாஸ்டாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட தாவேக அரசின் முதல் பட்ஜெட் வேஸ்ட். டிராவிடியன் மாடல் அரசின் திட்டங்களின் ரீமேக் வெர்சன் பட்ஜெட் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கடும் விமர்சனம். திமுக பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறைக்கு செலவிடப்பட்டதை விட தாவேக பட்ஜெட்டில் 2176 கோடி ரூபாய் கூடுதலாகவே ஒதுக்கீடு. பள்ளி கல்வித்துறைக்கு குறைவான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக திமுக விமர்சித்திருந்த நிலையில் அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம். தமிழக அரசின் பட்ஜெட்டில் நீர்வள திட்டங்கள், சேவை உரிமை திட்டம், ஏஐ திறன் நகரம் குறித்த அறிவிப்பு வரவேற்பிற்குரியது என பாமக தலைவர் அன்புமணி பாராட்டு. கல்விக்கு நிதி குறைப்பு, வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பு பட்ஜெட்டில் இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் கருத்து. செப்டம்பர் 8ஆம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுக்க நேரலையில் வழங்கப்படும் என்றும் உறுதி. பழனி நில மோசடி தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிசிஐடி தரப்பில் நிலை அறிக்கை தாக்கல். அறிக்கையின் நகலை மனுதாரருக்கு வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என தமிழக அரசு வாதம். நாளை வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் முதலமைச்சர் விஜய் அவசர ஆலோசனை. நெல் மற்றும் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்துவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக தகவல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரக்கூடிய 8ஆம் தேதி புதுச்சேரி வரும் நிலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். ஆகஸ்ட் 9ஆம் தேதி திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி ஆசிரமத்திற்கு செல்ல உள்ளதாகவும் தகவல். கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 27,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 2,000 கன அடி நீரை காவிரியில் திறந்து விடுகிறது கர்நாடகா. கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து உபரி நீரும் திறக்கப்பட்டதால் 2வது நாளாக பரிசல் இயக்க தடை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதால் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக விடுதியில் 100 நாட்கள் விடுமுறை. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை மாணவர்கள் விடுதிகளில் இருந்தவாறே ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்குமாறும் அறிவிப்பு.
ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் ஆடி திருக்கல்யாண கொடியேற்ற விழா. வேத மந்திரங்கள், மேளதாளங்கள், வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்ட நிலையில் பக்தர்கள் சாமி தரிசனம். தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியது தொடர்பான வழக்கில் மேலும் 2 பேருக்கு ஜாமீன். மொத்தம் 14 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இதுவரை 11 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 2 பேருக்கு ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். ஆடிப்பெருக்கு தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் அவதானப்பட்டி மாரியம்மன் கோயிலில் மாவிளக்கு ஊர்வலம். 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ஆடு கோழிகளை படையலிட்டும் கரகமேந்தியும் வழிபாடு. முருகனின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருத்தணியில் ஆடி பரணி திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தபடி நேர்த்திக்கடன். உலக புகழ்பெற்ற தூத்துக்குடி பனிமே மாதா பேராலய 444ஆம் ஆண்டு திருவிழாவின் சிறப்பு திருபலி. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் உலக மக்கள் இன்புற்று இருக்க வேண்டி சிறப்பு பிரார்த்தனை. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தலைமையில் எம்பிக்கள் பேரணி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவைக்கு வர வேண்டும் என வலியுறுத்தி முழக்கம். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியால் இன்று முடங்கியது மக்களவை. மாணவர்கள் மீதான தாக்குதல் மற்றும் ராமர் கோயில் நன்கொடை திருட்டு விவகாரத்தை விவாதிக்கும் வரை அவையை முடக்குவோம் என காங்கிரஸ் எச்சரிக்கை. தலைநகர் டெல்லியில் வெளுத்து வாங்கிய கனமழை. பிரதான சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. ரெட்ரோ படத்தை தொடர்ந்து கார்த்திக் சுப்பராஜ் இயக்க உள்ள படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு. சிங்ஞானி இளையராஜா இசையமைக்கும் படத்திற்கு டோரதி என டைட்டில்.